பாவம் என் புள்ள கஷ்டப்படுறா. அந்த வீட்டுக்கு கட்டி கொடுத்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் கஷ்டத்தையே தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த மனுஷன் என்னைக்கு தான் பொறுப்போட இருந்து என் புள்ள பேச்சை கேட்டு குடும்பத்தை நடத்துவாருன்னு தெரியலையே ஆண்டவனே. என் புள்ள மாதிரி ஒரு நல்லவ இந்த உலகத்தில் யாராவது இருக்காங்களா? எல்லாத்துக்கும் நல்லதே தான் நினைப்பா. அம்புட்டு செய்கிறா எல்லாத்துக்கும். செஞ்சும் என்ன பேரு கெட்ட பேர் தான் வாங்கிக்கிட்டு இருக்கிறா. மடி மா சொல்லுமா. என்னம்மா என்னாச்சு? ஏன் சோகமாக இருக்க? என்னத்த சொல்கிறது, விடிஞ்சு இவ்வளோ நேரம் ஆகுது. அங்கெல்லாம் இருந்தா உமா உமான்னு மூச்சுக்கு முன்னும் ஒரு தடவை கூப்பிடுவாரு. இன்ன வரைக்கும் பாரு ஒரு போனு கூட பண்ணலை. விடுமா விடு, அவன் பண்ண என்ன பண்ணாட்டி என்ன? இப்போ எல்லாம் அவங்க ஆத்தாக்கரையோட சட்டம் தானே, அதனால பண்ணாமல் இருப்பார். அவ்வளோதான் போகட்டும். அதுக்கப்புறம் பாரு பையன் உன் பேச்சை தான் கேட்பாரு. எல்லாத்துக்கும் நல்லதே நினச்சி உனக்கு பாரு எப்படின்னு. இப்போ கூட பாத்தியாம்மா அவங்க அக்கா கறி வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டா. இதுவே வேற ஒருத்தியாக இருந்துச்சுன்னா இந்நேரத்துக்கு உன் குடும்பத்தெல்லாம் பார்க்கும்போது வைக்க முடியாதுன்னு துரத்தி விட்டுருப்பா. ஆனால் நான் அப்படியாம்மா பண்ணேன். அவள் குடும்பமும் நம்ம குடும்பம்னு தானே தான் விட்டேன். இப்போ அதுக்கு தான் சேர்த்து எனக்கு எல்லாம் ஆப்பு வச்சுட்டாங்கம்மா. விடுமா விடு விடு, அம்மா நான் இருக்கேன் பார்த்துக்கலாம். இன்ன வரைக்கும் என் புள்ள அம்மா கிட்ட போகிறேன் அம்மா கிட்ட போகிறேன்னு அழுதுகிட்டு கடந்திருப்பாம்மா. இந்த மனுஷன் தான் கூட்டிகிட்டு வராமல் இருக்காரு. இந்நேரத்துக்கு அம்மா அம்மா அம்மான்னு என் புள்ள அப்படிதான் என் பின்னாடி சுற்றிக்கிட்டு கிடப்பா. பிள்ளையவே மாற்றி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேம்மா நான். என் பிள்ளையவே என்கிட்ட அண்டை விடக்கூடாதுன்னு. இவ்வளோ அக்கறை வெங்காயம் இருக்கிறவ போய் சேர வேண்டித்தானே. அங்கே விட்டுவிட்டு இங்கே உக்காந்துக்கிட்டு போய் நான் பம்மாத்து பண்ணிக்கிட்டு இருக்கா பாரு. இதில் வேற உத்தமியா. இதெல்லாம் வெளியே சொன்னால் கூட எவனும் நம்ப மாட்டான். பாத்தியாடி மருமவளே, என் பிள்ளைக்கு ஒரு நிலைமையை பாத்தியா? எம்பிட்டு கஷ்டப்படுறா பாரு. இன்ன வரைக்கும் மாப்பிள்ளை ஒரு போனு கூட பண்ணி பேசலை. இவக்கிட்ட போன் இல்லாமையே இருக்குது. அவர் பண்ணலன்னா என்ன, இவ பண்ணி பேச வேண்டித்தானே. பண்ணக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு என்ன கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காங்க. அதானே உனக்கு எப்போ பார்த்தாலும் அவளை காலை வரணும். அதனால நீ பேசு நீ பேசு பேசு. உன் வாயே நீ பேசுமா, நீ பேசு. சும்மா இருந்தவளை நீங்கள் தான் போய் நோண்டிக்கிட்டு இருக்கீங்க. நான் பாட்டுக்கு தண்ணி வேற இல்லை, போய் தண்ணி தூக்கணுமேன்னு இருக்கேன். இதில் என்னையை போட்டு நோண்டாதீங்க. உனக்கு காலையில் எந்திரிச்சது ராத்திரி இதே ஒரு பொழப்பு தான். என் பிள்ளைய பற்றி உனக்கு என்ன கவலை? உனக்கு 3 நேரத்துக்கு திங்கிறதுக்கு இருந்தால் போதும். ஆமாம், உங்கள் பிள்ளைய நான் தான் அந்த வீட்டில் வாழாதம்மா என் வீட்டில் வந்து வாழன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தேன். அதனால் எனக்கு அப்படித்தான். இவ இப்படி படுத்திருந்தா மட்டும் பொழப்பு ஓடாமல் இருக்குமா, இல்லை சூரியன் தான் நிற்காமல் இருக்குமா, இல்லை பூமி தான் சுத்தாமல் இருக்க போகுதா, இல்லை ஆடு மாடு தான் இவளுக்கோசரம் பசி பட்டினியில் கிடக்க போகுதா? ஒரு வெங்காயமும் கிடையாது. அவளுக்கு ரத்தம் வந்தால் அவள் தான் தொடச்சி வீசிட்டு போய் வேலை வெட்டியை பார்க்கணும். அடுத்தவன் வருவான்னு பார்த்துக்கிட்டு இருந்தா அது சீ பிடிச்சி செப்டி காத்தான் ஆகும். ஏண்டி 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 இப்படி பேசியே கொள்ற? சும்மா கொள்றேங்க இல்லைன்னு இன்னும் வச்சுக்கோங்க. அப்புறம் அம்புட்டு தான் சொல்லிவிட்டேன். நானே தண்ணியில் போய் அதை தூக்கிட்டாவது வரலாம். நான் வீட்டு வேலையை பார்ப்பேனா இல்லை இந்த வேலையை பார்ப்பேனா? கொஞ்சமாக ஒரு மனசாட்சி வேணாம். அதானே என் புள்ள வந்துட்டாலே அடிச்சுக்கிட்டு தாண்டி கிடக்கிற. இத்தனை நாள் நீ தானே செஞ்ச, இப்போ மட்டும் என்ன புதுசா? இத்தனை நாள் எத்தனை பேத்துக்கு ஆக்கி போட்டேன், இப்போ எத்தனை பேத்துக்கு ஆக்கி போடுறேன்? அப்புறம் கேட்க தான் செய்வேன். ஏண்டி என் புள்ள என்னடி கிலோ கணக்கில் அடி திங்கிறா இல்லை சட்டி சட்டியாக திங்கிறாளா? போனா போதுன்னு ஏதோ கொஞ்சோண்டு சோறு தான் சாப்பிட்றா. அவன் கண்ணை உறுத்துதா? ஓஹோ, அரசட்டி சோறுன்றது உங்களுக்கு கொஞ்சோண்டு. அப்போ கொஞ்சோண்டுன்னா எவ்வளோ அர்த்தம்? வாயிருக்குன்றதுக்காக ஏதாவது ஒன்று பேசுறது. ஏன் அந்த தண்ணியை கூட தூக்கிட்டு வரக்கூடாதா? போய் அங்கே தண்ணியை போய் தூக்கிட்டு வாங்க போங்க. நானே என் புள்ள வருத்தத்தில் இருக்கான்னு இருக்கேன். இல்லைன்னா மட்டும் அப்படியே தூக்கிட்டு வந்து தான் தள்ளிடுவீங்க. உமா வீட்லேயே படுத்துக்கிட்டு கிடந்தா இப்படித்தான் இருக்கும். போய் தண்ணியை தூக்கிட்டு வா. இல்லைன்னா சமையல் வேலையை பாரு, நான் போய் தண்ணியை தூக்கிட்டு வரேன். நானே மனசு சரியில்லாமல் இருக்கேன். என்ன போய் அதை பண்ணி இதை பண்ணுன்னு. ஐயோ, இல்லைன்னா மட்டும் மனசு சரியாக இருந்தால் நீங்கள் எல்லாத்தையும் கிழிச்சிருவீங்க. எல்லாம் என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல. அங்கேருந்து வந்துட்டாளுங்க, வேலை வெட்டி எதுவும் பார்க்க மாட்டாளுங்க. இவளுகளுக்கு ஆக்கி கூட நான் பிள்ளையா பிறந்திருக்கேன். இப்படியே தாம்மா கரைச்சி கொட்டிக்கிட்டு கிடக்கிறா. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டின நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் கலங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் கலங்காதே. ஹே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. இவன் வேற முறைச்சுக்கிட்டே இருப்பான். எந்த நேரத்துல பெத்தான்னு தெரியல. முறைன்னு முறைக்கிறான்பா. ஐயோ அப்பா. ஏண்டிய பாத்ரூம்ல தண்ணி இல்ல, எடுத்து ஊத்த மாட்டிய நேரங்காலமா? மனசன் ஏதோ அவசரத்துக்கு கூட போக முடியல. வேற பாக்குறானே. ஐயோ, முறைக்கிறானே.
முறை பொண்ணு கணக்கா இவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அந்த காலத்துல எல்லாம் பெத்த தகப்பன் தான் பிள்ளைகளை பார்த்து முறைப்பாங்கன்னு பேரு. இப்ப இவன் என்னைய பார்த்து முறைக்கிற முறையில இவனை பார்க்க முடியல, பயமா இருக்கு. ஏங்க தண்ணி ஊற்றி வச்சுட்டேன், போங்க போய் குளிங்க. ஏண்டி சோப்பு தீந்து போச்சு, நான் குளிக்கிற சோப்பு தீந்துச்சு, அது வாங்கி வைக்கணும்னு உனக்கு ஏதாவது ஒன்று இருக்கா? உங்களுக்கு மட்டும் தேவையானதுல வாங்கிக்கிறீங்களே, எனக்கு எவன் வாங்கி கொடுப்பான்? ஏங்க காசு இல்லைங்க, அதான் வாங்கல. தானே உனக்கு மற்றதுக்கெல்லாம் காசு இருக்கும், எனக்கு வெறும் 10 ரூபா சோப்பு வாங்க காசு இல்லை. அவங்க கிட்ட காசு இல்லை, உங்ககிட்ட காசு இருக்கு தானே, உன் காசுல வாங்கலாம்ல. உனக்கு தேவையானது கூட நான் அவங்க தான் வாங்கி கொடுக்கணுமா? எப்பா புதுவெளிப்பா, அக்கம் பக்கத்துல உள்ளவங்க பாப்பாங்கப்பா, காலையில ஒண்ணும் வேண்டாம்பா. உன் முகத்துக்காக விட்டுக்கிட்டு இருக்கேன், இல்லைன்னு வச்சுக்க இந்த ஆளெல்லாம் அடிக்கிற அடியே வேற. எத்த தகப்ப நான் அடிக்கிறேன்றான், இவெல்லாம் புள்ள. 100 வாட்டி சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன், இந்த ஆளுக்கு நீ புழுக்க வேலை பார்க்காத, அவ்வளோதான் சொல்லுவேன். மூஞ்சும் மொஹர கட்டையும் குடிக்கிற ஆளுக்கு போய் தண்ணி தூக்கிட்டு வர்றதுக்கு என்ன அது? குடிக்கிறதுக்கு போறது இங்க இருந்து அங்க எத்தனை தெருவா இருந்தாலும் தள்ளி போய் வாங்கிட்டு வருது, இங்க வர தண்ணியை தூக்குறதுக்கு முடியறது இல்ல. ஏண்டி உன் பையன் ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்காண்டி. கட்டின பொண்டாட்டி புருஷனுக்கு சேவை செய்ய வேண்டியது அவளோட கடமை. இவன் என்னமோ பெரிய அதிகாரம் பண்ணிட்டு இருக்கான். நான் இவன் பொண்டாட்டி வந்தா இவனை உட்கார வச்சு எதுவும் செய்ய மாட்டாளா? திமிர் பேச்சு பேசிக்கிட்டு இருக்கான். அடிச்சேன்னு வையி பயவுல சுருண்டு விழுந்துருவான். ஏதோ உன் முகர கிடைக்காத நலத்தையும் போட்டு போய். பையன் எந்த நேரத்துல வேணாலும் வருவான், காதுல இது விழுந்துச்சு சுவிட்ட காட்டி 4 விடுவான். அவன் விடுறானா இல்லையோடி, நீ விட வச்சிருவ. பாத்தியா மகா, காலையில் எந்திரிச்சதுலேருந்து ஆத்தாள் மகளும் உக்காந்துக்கிட்டு என்னென்ன நடிப்பு போட்டுக்கிட்டு இருக்கான்னு. ஐயோ கண்ணேமணின்னு இவ கொஞ்சுறதும் நான் தவிக்கிற மாதிரி நடிக்கிறதும் என்னென்ன நடிப்பு போகிறாளுக பற்றியா 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறாளுக. காப்பி தண்ணி குடிச்சுவிட்டா அந்த கிளாஸை கூட எடுத்து வைக்க மாட்டேங்கிறாளுங்க. எவ்வளோ வேலையை தான் நானும் பார்க்க முடியும்? உங்கள் அப்பனுக்கு என்ன கூட்டிகிட்டு வந்து எல்லாத்தையும் வீட்டில் விட்டுவிட்டு போயிடுறான். இவங்க எல்லாத்துக்கும் புழுக்க வேலை பார்க்கறதுக்குனே நான் பிள்ளைய பிறந்திருக்கேன்னா இந்த இத்தனை நாள் வரைக்கும் அவங்களுக்கு செஞ்சேன். சரி அவங்க போன கையோடு அந்த இவ வந்து உட்காந்துட்டா, இனி இவளுக்கு செய்யணும். ஒரு மனுஷிக்கு ஓய்வுன்றது ஒன்று வேணுமா வேணாமா? நீயே சொல்லு பார்ப்போம். நாளைக்கு நீயும் ஒரு வீட்டுக்கு போகிறவ தானே, உனக்கு இந்த மாதிரிலாம் பண்ண எப்படி இருக்கும்? அநியாயத்துக்கு தண்ணியை ஊற்றி தள்ளுறாளுங்க. சரி தண்ணி ஊற்றுறதுக்காவது போய் தூக்கிட்டு வரணுமா இல்லையா? நானே எல்லாத்தையும் செஞ்சு என்ன நல்ல பேர் அவர் வாங்கணுன்றதுக்கோசரம் வீட்டில் இருக்கவங்களை போட்டு தான் சாவடிக்கிறது. பெசாட்டுக்கு செத்துறலாம் போல இருக்குது எனக்கு. அப்பெல்லாம் சொல்லாதவா, அம்புட்டு வேதனையா இருக்குமா, என்னால முடியலம்மா. எவ்வளவுதாம்மா நானும் வேலை பார்க்க. என்ன காலகட்டத்தில் வெளியே நிக்கிட்டு இருக்க, உள்ள சமையல் எதுவும் சமைக்கலையா? தங்கச்சி பசியோட இருப்பா, எதுவும் செஞ்சு கொடுக்கறது இல்ல. வெட்டி நாயம் வெட்டி நாயம் அடிக்கிறம்மா. யோ இருக்கிற கோவத்துல இந்த கொட்டத்தாலையும் மண்டையில வெடி வெடிச்சு போடுவேன் பார்த்துக்க. என்னையா ஆத்தாள் மகளும் ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறாளுங்க. அதை செய் இதை செய் அதை செய் இதை செய்யணும் மனுஷன் உசுரப்பட்டு எடுக்கிறாளுங்க. இதில் போதாத வரைக்கும் இல்லைன்னா இல்லை இருக்கிறத வச்சு சாப்பிடுங்கன்னா அது வேணும் இது வேணும்னு போட்டு மனுஷன் உயிர் எடுக்கிறாளுங்க. இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன்னு அடிச்சுக்கிட்டு தான் கிடக்குற. ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அடி வெள்ளு ரோட்டி போடுவேன் பார்த்துக்க. 1000 தான் பண்ணாலும் எவ்வளோதான் திட்டுனாலும் வச்சாலும் வீட்டை விட்டு போகாமல் வீட்டுக்குள்ளே இருக்கேன்ல. நீ இதுவும் பேசுவ இதுக்கு மேலேயும் பேசுவ. இரு ஒரு நாள் சொல்லாமல் கொள்ளாமல் எங்கிட்டாவது ஓட போகிறேன். அன்னைக்கு தெரியும் என் அருமை என்னன்னு. இன்னைக்கு உள்ளவெல்லாம் வந்து உனக்கு தாங்குவாங்க நீ நினச்சிக்கிட்டு உங்கள் அம்மாவே உன்னை கழட்டி விட்டுட்டு ஓடி. ஏன்டா அப்படி ஓர வஞ்சகம் பிடிச்சிருக்காங்கன்னு தெரியல. இவங்க வீட்டு பிள்ளைக்கு ஒரு நியாயம், இவங்க வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளைக்கு ஒரு நியாயம். அதுக்கு தான் எங்களை அள வைக்கிற பாவத்துக்கு தான் உங்க வீட்டு பிள்ளைங்க இப்படி வந்து உட்காருது. ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். ஆமா உன் அம்மா தலை என்கிட்ட தானே, வேறங்கிட்ட போய் ஒரு நாளைக்கு கிழிக்க முடியாது. அப்படியே அவளை வாயை மூட சொல்லு, அடிச்சு போடுவேன் நானு. ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க மாட்டேன். இப்ப என்னம்மா தண்ணி தினமா தூக்கிட்டு வரணும், நான் போறேம்மா குடத்தை கொடுமா. எதுக்குடி நீ தூக்கிட்டு வர? நீ எதுக்கு தூக்கிட்டு வர? கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாரிச்சு கொண்டு வந்து நீ போட்டுக்கிட்டு இருக்க. உங்க அப்பன் ஊர்ல உள்ள எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து ஆக்கி போட்டுக்கிட்டு இருக்கணும். நானு நம்ம என்ன பார்த்தா வேலைக்காரமே இருக்கா? நம்ம தூக்க கூடாது, அந்த ஆளை தூக்கிட்டு வரட்டும். எவரு உனக்கு இது நல்லதுக்கு இல்ல சொல்லிட்டேன். அடிச்சு துரத்துன்னு வச்சுக்க, போறதுக்கு போக்கடம் இல்லாம போயிருவ. அதுக்குதான் நீ காத்துக்கிட்டு இருக்க. அடியா அப்பா கம்முன்னு இருங்கப்பா, நீங்க வேற ஏன்பா ஆரம்பிக்கிறீங்க? நான் பாட்டு கம்முன்னு இருக்கேன், என்ன போட்டு நோண்டிக்கிட்டு கிடக்குறா பார்த்தல. இப்படியே பேசிக்கிட்டு அடி விழு ரோட்டி போடுவேன். சண்டை வேணாமா, குடத்தை கொடுமா, நானே போய் தூக்கிட்டு வரேன். கொடு. இருக்கட்டும். ஒரு நாள் ஓட போறேன், அன்னைக்கு தெரியும்.
ஆமா ஆமா, நீ அப்படித்தாண்டி பல வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்க. ஓடுனா தானே எங்களுக்கும் தெரியும். இருக்கும்போது அவங்க அருமை தெரியாது, இல்லாத போது தான் அவங்க அருமை புரியும். அன்னைக்கு பார்த்துக்கிறேன் உன்னை.